கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி கோர விபத்து. பள்ளி குழந்தைகள் 3 பேர் உயிரிழந்து சோக சம்பவம். ரயில் விபத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவர்களின் உடல்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பு. உடலை பார்த்து கதறி அழுத பெற்றோர் மற்றும் உறவினர்கள். தண்டவாளத்தை கடந்து செல்வதாக பள்ளி வேன் ஓட்டுநர் வற்புறுத்தி சென்றதே விபத்திற்கு காரணம். கேட் கீப்பரின் கவனக்குறைவே காரணம் என முதலில் கூறப்பட்டு வந்த நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கம். செம்மங்குப்பம் ரயில்வே கேட் அருகே சுரங்கப்பாதை அமைக்க ஓராண்டாக ஆட்சியர் அனுமதி தரவில்லை. தெற்கு ரயில்வே பரபரப்பு அறிக்கை. ரயில்வே கேட் திறந்துதான் இருந்தது என பள்ளி வேனின் ஓட்டுநர் சங்கர் வாக்குமூலம். ஹாரன் சத்தமும் கேட்கவில்லை எனவும் தகவல். அலட்சியமாக செயல்பட்டதாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது. பங்கஜ் சர்மாவை தெற்கு ரயில்வே சஸ்பெண்ட் செய்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. ரயில் மோதியதில் பள்ளி வேன் சுமார் 50 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் அதிர்ச்சி தகவல். புத்தக பைகள் தண்டவாளத்தை ஒட்டி சிதறி கிடந்ததை கண்டு கதறி அழுத பெற்றோர். செம்மங்குப்பத்தில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு. விபத்து பற்றி தகவல் கிடைத்ததும் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் குவிந்ததால் பரபரப்பு. பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் கடலூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிப்பு. தண்டவாளத்தை ஆய்வு செய்த பிறகே ரயில் சேவை மீண்டும் தொடங்க வாய்ப்பு. ரயில் மோதி விபத்து நிகழ்ந்த சம்பவ இடத்திற்கு விரைந்தது ரயில்வே பாதுகாப்பு குழு. திருச்சி ரயில்வே கோட்டம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கடலூர் கோர விபத்தில் 2 இளம் மாணவர்களின் உயிர்கள் பறிபோன துயர சம்பவத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரும் பூரண நலம் பெற இறைவனை வேண்டுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த 2 மாணவர்களின் குடும்பங்களுக்கு தெற்கு ரயில்வே நிவாரணம். உயிரிழந்த 2 மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. ரயில்வே லெவல் கிராசிங் இருக்கும் அனைத்து இடங்களிலும் மேம்பாலங்கள் கட்ட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கோவையில் தொழில் முனைவோர்களுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கலந்துரையாடினார். நடைபயிற்சியின் போது சாலையோர வியாபாரியிடம் எலுமிச்சை பழங்களை வாங்கிய எடப்பாடி பழனிசாமி கலகலப்பாக பேசிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல்.
எத்தனை கருது வைக்கும்? 50 கருது வைக்கும். எலுமிச்சம்பழம் என்ன கொத்தமல்லி கீரையா? தேர்தல் வாக்குறுதிகளை திமுக முழுமையாக நிறைவேற்றாமல் கபட நாடகம் ஆடுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கும்பகோணத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. காரும் டாடா ஏஸ் வாகனம் மோதிய விபத்தில் நிகழ்ந்த பரிதாப சம்பவம். புதுச்சேரி அருகே பொறையூர் உசுட்டேரி பகுதியில் இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. தந்தையோடு இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்ற 2 மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்து சோகம். போலீஸ் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமார் வழக்கில் மாவட்ட நீதிபதி நடத்திய விசாரணையின் அறிக்கை தாக்கல். சிபிஐ இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம். மருத்துவர்களுக்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். வேலூரில் பல்நோக்கு மருத்துவமனை முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் திறந்து வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்திய அதிமுகவினர் குண்டுகட்டாக கைது. புதுக்கோட்டைக்கு வருகை தந்த அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மெய்யநாதனை முற்றுகையிட்ட திமுகவினர் திமுக மாநகர பொறுப்பாளரை மாற்ற வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. மணப்பாறை அருகே மது போதையில் வகுப்பறையில் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம். வீடியோ வெளியான நிலையில் ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் நடவடிக்கை. திருவள்ளூரில் இளைஞர் மீது ஆட்டோ மோதி விபத்து. இளைஞர் தூக்கி வீசப்படும் CCTV காட்சிகள் வெளியானது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆணி தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம். சிறப்பு அலங்காரத்தில் சொர்ணமூர்த்தீஸ்வரர், பெரியநாயகி அம்பிகா அருள் பாலிப்பு.
கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் எல்லை என அரசியல்வாதிகள் எண்ணக்கூடாது. அரசியல்வாதிகளின் பேச்சுக்களை நீதிமன்றம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டும். திருச்சி விமான நிலையத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான உயரக கஞ்சா பறிமுதல். தாய்லாந்திலிருந்து வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கேரளாவில் இருவருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதன் எதிரொலி. பாதிப்பு பகுதிகளில் கண்காணிப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேச்சுவார்த்தை. பாலஸ்தீனியர்களை அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக அனுப்ப திட்டம் என தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9,060 ரூபாய்க்கும் சவரன் 72,480 ரூபாய்க்கும் விற்பனை.